உலகெங்கும் வாழும் இந்தியர்கள், குறிப்பாக தமிழர்கள் எல்லாருக்கும் ரசிகப்பிரியா எங்களோட ஸ்லோகா பாய் சார்பாக நாங்கள் இனிய கார்த்திகை தீப நல்வாழ்த்தல் சொல்லியிருக்கோம். எல்லாருக்கும் ரொம்ப அற்புதமாக விளக்கேற்றுங்க, சிவனோட ஒன்றி போங்க, அதே மாதிரி பெருமாளோட நம்மளோட சாநித்தியமும் நம்மளுக்கு கிடைக்கட்டும். அற்புதமான கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். சொக்கப்பானை இல்லை, அது சொக்கப்பனை அப்படின்னு சொன்னோம். நிறைய பேர் சொக்கப்பானை அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொக்கப்பனை அப்படிங்கிற அதுதான் சரியான ஒரு வார்த்தை அப்படின்னு சொல்லணும். இந்த சொக்கப்பனை அது எதுக்காக கொளுத்துறாங்க, ஏன் முதல்ல இந்த கொளுத்துறது அப்படிங்கிற வார்த்தையை சொல்லணும். சொக்கப்பனை தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிற ஒரு வழக்கம் இருக்கு நம்ம கிட்ட. அப்போ அதுக்கு சொக்கப்பனை அப்படின்னு சொல்லும் போதே இது பனை அப்படிங்கிறது பனை மரத்தை தான் சொல்றது அப்படிங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். இப்போ பனை மரம் நம்ம எடுத்துனோன்னு சொன்னோன்னா, பனை மரத்தை போல ஒரு ஒரு அற்புதமான மரம் எனக்கு வேற மரத்தை பார்த்தாலாம் பார்க்கும்போது, ஏன்னா அவ்வளோ உயரம், அதில் இருக்கிற ஒரு பாட்டும் பார்த்தோன்னா எல்லாமே நம்மளுக்கு பயன் தர்றது அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்மளுக்கு வரலட்சுமி நோம்பு போச்சு இல்லையா? வரலட்சுமி நோம்பு போது பார்த்தீங்க அப்படின்னு கேட்டோன்னா, நம்மளை அந்த வரலட்சுமி அம்மனுக்கு நம்ம பனை ஓலையில தான் நம்ம தாளம்னு சொல்லி தாலியாக கட்டுவோம். இதுதான் அந்த காலத்தில் பனை ஓலையில் கட்டுறது தான் தாலியே. நம்ம இந்த மாதிரி இப்போ நம்ம போட்டுக்கிறோமே தங்கம், அதில் வரது இல்லை தாலி, பனை ஓலையில் பண்ணுறது தான் தாளம். அந்த அதனால ஒரு தாலியை பண்ணியை கொடுக்குற நம்மளுக்கு ஒரு அற்புதமான விஷயம் எதில் இருக்குது, இந்த பனை ஓலையில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, முன்னைய காலத்துலலாம் அந்த பனை மரம் இருக்கு இல்லையா, அதை எடுத்து தான் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த காலத்தில் வீடுகளுக்கே உத்திரமாக போடுறது இந்த பனை மரத்தை வச்சு தான், அதுலேருந்து கட் பண்ணினா அந்த மரத்தை வச்சு தான் உத்திரம் போடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த பனை ஓலையை காய வச்சு அதுக்கு மேலே வேஞ்சு தான் இந்த அழகா வீடே கட்டுவாங்க. அப்படிலாம் அற்புதமான வீடுகள்லாம் அந்த காலத்தில் இருந்திருக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இப்போ பனை ஓலையில் பார்த்துட்டோம், அந்த பனை மரத்தை எடுத்து உத்திரம்னு பார்த்துட்டோம் அப்படின்னு. இப்போ இந்த சொக்கப்பனை அப்படின்னு சொல்கிறோம் பாருங்க, இதுவும் அந்த பனை ஓலையில் அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணுவாங்கன்னா, 2 கொம்பு எடுத்து நீளமாக சொருகுவாங்க. அதில் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த பனை ஓலை காஞ்ச பனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த பனை கூம்பு மாதிரி கட்டி அதை தான் எரியூட்டி என்ன சொல்லுவாங்க, தீபஸ்தம்பம், பனை ஓலை அந்த தீபஸ்தம்பம் அப்படின்னு சொல்கிற வழக்கம். இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டோம்னா, இதுக்கும் ஆலயத்துலேயும் தொடர்பு இருக்குது, நம்மளோட வீட்டுகளையும் தொடர்பு அப்படின்னு சொல்லணும். இதை பொதுவாகவே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, ஒரு சிவ ஆலயத்தில் இல்லை வைணவ ஆலயத்தில் பார்த்தோம் அப்படின்னா வெளியில் வச்சு இது ஏற்றுற வழக்கம். இந்த சொக்கப்பனை அப்படிங்கிறது வெளியில் கொண்டு வருவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த தீபம் ஏற்றும் முறை அப்படின்னு சொல்கிறோம்ல, ஒரு கோவிலில் இப்போ கார்த்திகை தீபம் அப்படின்னு சொன்னோன்னா நம்மளுக்கு எல்லாருக்குமே தெரியும், இந்த பஞ்சமூர்த்தி அப்படின்னு சொல்லி அதை பேஸ் பண்ணி தானே நம்மளுக்கு இந்த திருவண்ணாமலை தீபமே பார்த்தோம்னா பஞ்சமூர்த்திகளை அடிப்படையாக கொண்டது. யாரெல்லாம் சிவன், பார்வதி, அது வள்ளி தெய்வ யானை சமேத முருகன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்த சமேதரா அந்த திருவண்ணாமலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த கர்ப்பகிரகம் இருக்கு இல்லையா, அதுக்கு உள்ளேந்து அந்த அக்னியை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த பஞ்சமூர்த்தி எல்லாம் அலங்காரம் பண்ணி அது வழியா வெளியில எடுத்துட்டு வருவாங்க. அந்த உள்ளுக்குள்ள கர்ப்பகிரகத்திலேருந்து அந்த அக்னியை, சிவாக்னியை வெளியில எடுத்துன்னு முதல்ல கோபுரத்தில் ஏற்றுவாங்க. அதுக்கப்புறம் இருக்கிற அந்த மாடங்கள், அதுக்கப்புறமா அந்த 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 கோவிலில் இருக்கிற மற்ற எல்லாம் தியான மண்டபம் அத்தனையிலையும் கொண்டு பண்ணி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இந்த விளக்கெல்லாம் கார்த்திகை தீப விளக்கை ஏற்றினே வருவாங்க. கடைசியில் அந்த கோவிலை விட்டு வெளியில இந்த தீபஸ்தம்பத்தை அந்த சொக்கப்பனை தீபஸ்தம்பம் இருக்கு இல்லையா, அதை ஏற்றுவாங்க. இது பெருமாள் கோயிலையும் இருக்குன்னு சொன்னேன், சிவன் கோயிலையும் இருக்குன்னு சொன்னேன். இது ரெண்டும் எப்படி வந்தது, இதை தவிர தெருக்கல்லாங்குள்ள கூட இந்த சொக்கப்பனை ஏற்றுற வழக்கமும் உண்டு. இதை எப்படி அப்படின்னு கேட்டோம்னா, இப்போ இதோட இன்னும் கொஞ்சம் மூலமா பார்த்தோம் அப்படின்னா, இப்போ திருவண்ணாமலை தீபம் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம என்ன பண்றோம், மலையில அழகா அவ்வளோ பெரிய அற்புதமான தீபத்தை அக்னி சொரூபன அக்னி ஜாத்தனுக்கு அந்த அக்னி சொரூபனாவே இருந்து காட்சி அளிக்கிறார் அன்னைக்கு, கார்த்திகை தீபத்தை அன்னைக்கு அதை பார்க்குறோம். அப்போ அந்த தீபத்தோட ஒளி பார்த்தோம்னா அப்படியே அந்த மலையில இருக்கிற அத்தனை உயிரினங்களையும் எல்லா ஜீவராசிகளுக்கும் கொடுத்து நமக்கும் தெரியும். எல்லாரும் என்ன பண்ணுவாங்க, அந்த திருவண்ணாமலையில பார்த்தீங்கன்னா அன்னைக்கு எல்லாருமே சிவனுக்கு அரோகரா அரோகரா அரோகரான்னு அந்த சப்தம் அப்படியே நம்மளுக்கு அந்த மெய் சிலித்து போகும் அப்படின்னு சொல்லுவோமே, அந்த மாதிரி இருக்கும். அப்படி ஒரு கனெக்ஷன் நம்மளுக்கும் அவருக்கும் அந்த ஜோதி சொரூபமா அதை பார்க்கும்போது நம்ம ஏகாந்தமா என்னமோ கைலாசத்துக்கே போயிட்ட மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லணும்.
அதே மாதிரி அந்த 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 ஒரு விஷயம் வந்து யாருக்கு கிடைக்கும்? அங்க போறவங்களுக்கு மட்டும்தானே கிடைக்கும். ஆனா இது எல்லாருக்கும் கிடைக்கணும் இல்லையா? அதனால தான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, இந்த மாதிரி சொக்கப்பனை ஸ்தம்பம், தீபஸ்தம்பம் ஏத்துறதுன்னு ஒரு வழக்கம் வச்சாங்க. அதுல வந்து சிவனை வந்து ஏல பண்ணி அதுல பெருமாளை வந்து கொண்டு வந்து அதை வந்து அந்த அந்த ஒரு எப்படி அந்த அது இதை வந்து போய் பார்க்க முடியலையேன்னு எத்தனையோ பேர் தவமா இருக்காங்க பாருங்க. அந்த கிடைக்க முடியாதவங்களுக்கு வந்து ஒரு சின்ன வரப்பிரசாதம் தான் இந்த சொக்கப்பனை அப்படின்னு சொல்லணும். இந்த சொக்கப்பனைன்னு சொல்லும் போதே பொதுவா சொக்கம் அப்படின்னா கவர்ந்து எடுக்கிறது அப்படின்னு சொல்றது. இதுக்கு வந்து இன்னொரு விஷயம் கூட இருக்கு, அழகுன்னு. அந்த சுஷ்கப்பனை அப்படிங்கிறது தான் ஒரு முன்னாடி இருந்த வார்த்தை. அது சுஷ்கம் அப்படின்னு சொன்னா சுக்கு, பனை அப்படின்னா காஞ்சி போன அந்த பனை அப்படின்னு சொல்றோம். பொதுவா நம்ம என்ன சொல்லுவோம்? இஞ்சி காஞ்சதுன்னா சுக்குன்னு சொல்றோம் இல்லையா? அதே மாதிரிதான் இந்த பனையை வந்து காய வச்சு போடும்போது அதுக்கு நம்ம என்ன சொல்லணும்? சொக்க பனை, சுஷ்க பனைன்னு இருக்கும். அது மருவிதான் என்ன ஆயிடுதுன்னா சொக்கப்பனைன்னு ஆயிடுது. அதை வந்து நம்ம வந்து இப்ப நம்ம புரிஞ்சுட்டு இருக்கோம். அதனால திருப்பியும் போயிட்டு சுஷ்கப்பனைலாம் சொல்லவே முடியாது. சொக்கப்பனை அப்படின்னு சொல்றோம். இதுதான் இந்த சொக்கப்பனையை ஏத்துற வழக்கம். ஆனா நம்ம ஊர்ல வந்து எங்க ஊர்ல எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சொக்கப்பானை எப்படி, அதாவது இததான் சொக்கப்பானைன்னு சொல்லுவோம். அந்த சொக்கப்பனை வந்து எப்ப ஏத்துவாங்கன்னு காத்திருப்பாங்க. ஏன்னா அந்த குழந்தையா இருக்கும்போது அந்த கார்த்திகை மாசத்துல அடிக்கிற அந்த குளிருக்கு அந்த அப்படியே எதமா இருக்கும். நீங்க சொல்றீங்களே இந்த கேம்ப் ஃபயர் அப்படின்னு, அந்த மாதிரி ஒரு தெருவுலையும் வந்து இந்த சொக்கப்பனை வந்து ஏத்துற வழக்கம்னு உண்டு. அப்ப என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, தீபாவளியில மீன போன பட்டாசு இருக்கு பாருங்க, அது பட்டாசு எல்லாமும் அதுல போடுவாங்க. ஆனா முறைப்படியில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு எரி தத்துவத்தோட பார்த்தோம்னா இதெல்லாம் போடுற வழக்கம் இல்ல. பின்னாடி இருக்கிறத வந்து அதுல ஒரு சந்தோஷத்துக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுனால இதெல்லாம் அதை இதெல்லாம் வந்து பின் காலத்துல வந்து எல்லாம் சேர்த்துட்டாங்க. ஆனா இந்த சுஷ்கப்பனைங்கிறது சொக்கப்பனையாயி அந்த சொக்கப்பனையிலையும் ஒரு அப்படியே அன்பே சிவம் அப்படின்னு இருக்கிற அந்த சிவனை நாம வந்து திருவண்ணாமலைக்கு போய் நம்மளால தரிசனம் பண்ண முடியாது. அதனாலதான் ஒரு சிவன் கோயிலையும் சரி, பெருமாள் கோயிலையும் சரி, ஏன் தெருக்கள்லையுமே இந்த சொக்கப்பனை அப்படிங்கிற அந்த ஏற்ற அற்புதமான விஷயம், அந்த தீபஸ்தம்பத்தை ஏற்றும் பொழுது அன்பே சிவம் அப்படின்னு சொல்லி சந்தோஷமா அதுல வந்து அரஹரா ஹரா கோவிந்தா அப்படின்னு சொல்லும் போது அதுல கிடைக்கிற திருப்தி கண்டிப்பா வேற எதுலையுமே வராது.